எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா, இந்த மத்திய வேலையில் நாங்கள் சில காரியங்களை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள சில மகா கிருபைக்காக, உங்களுடைய தயவுக்காக, இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, நாங்கள் மறுபடியும் கூடி வந்து உங்களுடைய வேத வசனங்களை சத்தியங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள வாஞ்சியாக இருக்கிற இந்த நேரத்தில் எங்களுக்கு ஞானத்தும் அறிவு புத்தியும் தந்து ஆண்டவரே, எங்கள் காதுகள் திறந்திருக்க கிருபை செய்ய தகப்பனே. நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறந்தள்ள தகப்பனே, எங்கள் இருதய பலகைகளை திறந்தள்ள தகப்பனே. அப்பா, சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிற சகோதரனுடைய நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளத்தக்கதாய் நம்முடைய வார்த்தை அவர் ஒரு நாள் இந்த பொறுப்பனைகளை கிருபை செய்தார். நலப்படும் பாதுகாப்பு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமாம். ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? நான் வந்து ஃபேஸ்புக் ரெக்கார்ட்லாம் பண்ணலை. கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகளுக்கான பதிலை நம்ம ஆராய்ச்சி பூர்வமாக வேத ரீதியாக நம்ம முயற்சி பண்ணுவோம். மற்றபடி இது வந்து இன்னையோட முடிகிற ஒரு பாடமாக இருக்காது. இது ஒரு தொடர் பாடம் தான், சரிங்களா? நம்ம இதுக்கு இன்னும் அஸ்திவாரமாக நிறையா விஷயம் பேச வேண்டியது, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசவே இல்லை. உங்களுக்கு இருக்கிற ஒரு சில கேள்விகளை லேசாக அப்படி நெருப்பம் கொளுத்தி அங்கங்கே போட்டிருக்கு, அவ்வளோதான். புகஞ்சிக்கிட்டு இருக்குன்னு ஒரு 2-3 வாரத்துக்கு, சரிங்களா? இதுதான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சில விஷயத்தில், இப்போ உதாரணமாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகையால் படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஓகே, இந்த கர்த்தர் வருமளவுங்கிற அந்த ஒரு வருகை அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெருசியாவோ எப்பிபனியாவோ அப்போகலிப்சிஸ் என்ற வெளியரங்கமாக அப்படிங்கிற அந்த வார்த்தையில் உள்ள 3 கிரேக்க பதங்களும் பயன்படுத்தவில்லை. அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க பதத்தினுடைய மூல பாஷையினுடைய விஷயம் 2064, கிரீக்கினுடைய 2064 எக்ரோமாய் அப்படிங்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான அர்த்தத்தை சொல்லும் பொழுது விச் டூ அதர்வைஸ் டு கம் ஆர் டு கோ, சரிங்களா? அதனுடைய அர்த்தம் என்னென்னா போய் சேருமளவும் அல்லது வந்து வருமளவும். அப்போ நம்ம அவரை போய் நேரடியாக முகமுகமாய் தரிசிக்கிற வரையும் எக்ரோமாய், இது வந்து பெரிசியாவும்ல அப்போகலிப்சிஸ்ல நான் அதை காமிக்கிறேன். டில் ஹீ கம், இந்த கம்முங்கிற வார்த்தை தான் வருகை வரையும் கர்த்தருடைய பந்தியை நம்ம அனுசரிக்கணுங்கிறது. இந்த கம்முங்கிறதுக்கு கிரேக்க பதம் வந்து 2064. இதை நான் டச் பண்ணுறேன். என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? கிரேக்க பதம் எக்ரோமாய். இதுக்கான அர்த்தத்தை நீங்களே படிச்சுட்டு சொல்லுங்கள். ஸ்ட்ராங் கன்கோர்டன்ஸில் இதுக்கான விளக்கங்கள் இருக்குது. அதில் என்ன எழுதிருக்கு? இந்த லினியே
டு கோ டு ஆர் கம், டு கம் ஆர் டு கோ. அந்த வார்த்தை வந்து இதுல கரெக்டா இருக்கும். இது என்ன கிரீக்கா என்னது? இதுதானே கிரீக். அப்ப இது என்ன கிரீக்? இது வந்து நெட்ல பாருங்க. கொஞ்சம் லைட்டா அது வேற மாதிரி இருக்கு. என்ன இருக்கு அதுல? அந்த எழுத்து கிரேக்க இருக்கு. ஆனா அதுதான் he comes. சேருமளவுன்னா ஒரு ஜாயின் ஆகுறது இல்ல ரீயூனைட் ஆகுறது அப்படி இருக்குல்ல. ஆமா, கம்னா வரப்போற அந்த அர்த்தம் வருது. அதான் அது அந்த விஷயத்துல டு கம் ஆர் டு கோ அப்படின்னு இருக்கா? To come or go. அப்போ ரெண்டு பேரும் நேரடியாக சந்திக்கும் வரையும் அது எப்போ தான் அது நடக்குது? அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் தரிசிக்கிறது தான். அது வரையும் நீங்களும் நாமளும் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறணும். அதாவது அவர் வந்துட்டாருன்னா ஸ்டாப் பண்ணிடணுங்கிற அர்த்தத்தில் இது இல்லை. ஏன்னா அந்த வருகையில் 3 ஸ்டேஜ் இருக்குது. அதில் எப்போ யாரெல்லாம் போய் சேருவாங்களோ சேர்ற வரையும் என்ன பண்ணணும்? அனுசரிக்கணும். இதுதான் இப்போ இது வந்து இந்த நரக சப்ஜெக்ட் பார்க்குற மாதிரி தான். சியோல், ஹேட்ஸ், அப்புறம் என்னது டெரோட்டஸ் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்து நரக சப்ஜெக்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தையை பார்க்காம நரக சப்ஜெக்ட் புரியுமா? கிரேக்க பதத்தினுடைய ஒரிஜினல் அர்த்தத்தை பார்க்காம நரக சப்ஜெக்ட் புரியுமான்னு நான் கேட்குறேன். நரக சப்ஜெக்ட் கேட்டிங்களா இல்லையா? அந்த இல்ல அப்படிங்கிறது தெரியும். அதான் அதுக்கு பேஸ் என்னன்னா ஒரிஜினல் கிரேக்க பதத்தில் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சியோல் அப்படிங்கிறது கல்லறை, பிரேதம் வைக்கிற இடம், நரகம்னு நெருப்பை போட்டு கொளுத்துற இடம் அப்படின்னா இல்லை. அப்போ கெஹனா அப்படிங்கிறது தான் புதிய ஏற்பாட்டில் வருது. கெஹனா அப்படிங்கிறது என்னென்னா குப்பை மேட்டு வாசலில் போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கிற இடம். இது வந்து நரகமாக அது தவறாக இதாகிடுச்சு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? அடிப்படையில் உள்ள அந்த அர்த்தத்தை கொண்டாந்து வச்சு நரகம் இல்லைங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அது மாதிரி தான் 2ஆம் வருகையில் வந்து ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி இருந்தாக்க நம்மளுக்கு கன்ஃபியூஷனே ஆகிருக்காரு. அவர் வெளியரங்கமாக வர்றதுக்கும் கம்மிங்கன்னு போட்டுட்டாங்க. அவர் என்னது அப்போகாலிப்ஸ் எபிபனியாங்கிறதுக்கும் என்ன பண்ணிட்டாங்க? கம் போட்டுட்டாங்க, வருகைன்னு போட்டுட்டாங்க. அவர் பிரசன்னமாக இருக்கிறதுக்கும் என்ன சொல்லிட்டாங்க? கம்மிங் போட்டுட்டாங்க. இப்போ இதில் 3 வித்தியாசமான அர்த்தம் கொள்றத ஒரு வார்த்தையில் மொழிபெயர்த்துருக்கிறது தான் பிரச்சனை. ஒரிஜினலாக எப்படி என்ன இருக்குதோ அந்த வார்த்தையே அப்படியே போட்டிருந்தாங்கன்னா கூட ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அப்போ இது மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தில் நிறையா கன்ஃபியூஷன்லாம் இருக்குது 2ஆம் வருகையை குறித்து. இல்லை அதான் இது வந்து ஸ்ட்ராங் கன்கோர்டன்ஸில் ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தில் நம்ம நெட்டில் போய் பார்க்குறோம். இது ஸ்ட்ராங் கன்கோர்டன்ஸ் புக்கே இருக்குது. பின்னாடி வரும்னு நினைக்கிறேன் நம்பர். சொல்றது நான் சொல்றேன். இந்த வார்த்தை வந்து அது மேட்ச் ஆகி அந்த நம்பர் பிரகாரம் விளக்கம் வரும். சரி, ஓகே. அப்போ நம்ம இது மாதிரி நம்ம என்ன பண்ணிட வேணாம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம கொஞ்சம் ஊடுருவி உட்காந்து ரிசர்ச் பண்ணோம்னா தான் உண்மைத்தன்மை என்னன்னு புரியும். ஓகேங்களா? இப்போ அந்த வகையில் 2ஆம் வருகையை குறித்த ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டதுக்கான பதிலை மட்டும் நம்ம ஒன்று ஒன்றா இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஆண்டவருடைய 2ஆம் வருகை எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது 1ஆம் வருகையிலே 12 பேருக்கே தெளிவு இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்போ 2ஆம் வருகையில் பற்றியும் தெரிஞ்சிருமா அப்படின்னா முதல்ல யாருக்கு தான் தெரியும்? ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம அந்த வசனத்தை நம்ம கண்டினியூ பண்ணலை. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 23, 24 படித்தோம். அதை ஃபுல்லாக படித்து முடிக்கல. இப்போ நீங்கள் படிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 23லேருந்து படிங்க. 305ஆம் பக்கம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23 முதல். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல். கிறிஸ்து பிரவேசிச்சிருக்கிறாரு. ஆனால் கையில் செஞ்ச ஆசரிப்பு கூடாரத்திலேயோ சாலமோன் ஆலயத்திலேயோ இல்லை ஏரோது ஆலயத்திலேயோ உள்ள பரிசுத்த ஸ்தலத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியராக பிரவேசிக்கிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பிரதான ஆசாரியர்னு நம்மளுக்கு தெரியும். எபிரேயர் புத்தகத்தில் படிக்கும்போது புரியுது.
சரிங்களா? இவர் எதுக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறார்? படிங்க. பரிசுத்த ஸ்தலத்தில். படி முடியும். பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இப்ப மகாபரிசுத்த ஸ்தலம் பரலோகத்திற்கு அடையாளமா இருந்து அங்கே போயிருக்கிறார். எதை? மீட்கும் பொருள தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த பிரதான ஆசாரியத்துவத்தின் ஊழியத்தையும் எடுத்துக்கிட்டு இப்ப எங்க போயிருக்கிறார்? பரலோகம். அப்படி பரலோகங்கிறது எதுங்க? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமா அங்கே யாருடைய சார்பா போயிருக்கிறார்? நம்ம அத்தனை பேருக்கும் பிரதான ஆசாரியரா போயிருக்கிறார். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அதாவது 5-6 வாட்டி செத்து 5 வாட்டி செத்து 5 வாட்டி அப்படி பிரதான ஆசாரியரை போல ஒரே வாட்டி மனுஷனாக வந்தார், மாமிசத்தில் வெளிப்பட்டார், மாமிசத்தில் மரித்தார், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த மீட்கும் பொருளுக்குரிய எல்லா பலிகள், ஒரு பலி அல்ல, ஏகப்பட்ட பலிகள் இருக்கு. அந்தி பலி, சந்தி பலி, பஸ்காவின் பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, சர்வ அங்க தகன பலி, ரோமர் 12:1. இதெல்லா பலிகளையும் ஒரே பலியினாலே சிலுவையில படிங்க பலியில சேர்த்து. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதா இருக்கும். ஒவ்வொரு வாட்டி மனுஷனா வந்து திரும்ப பாடுபட்டு திரும்ப சேர்த்து திரும்ப மனுஷனா வந்து அது இல்லை. ஒரே தரத்துல எல்லா பலியும் சேர்த்து அத்தனை பலிகளையும் சேர்த்து பலி முடிச்சிட்டாரு. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஒரே தரம் மனுஷனா வெளிப்பட்டார். ஓகே. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இப்ப நீங்க 2ஆம் வருகையை பத்தி சொல்லலன்னு சொல்றீங்கல்ல, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு 2ஆம் தரம் வருவார் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிளியரா இருக்கு. 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அதான் சிஸ்டர், 2ஆம் தரம் மகாபரிசுத்த ஸ்தலமாகி பரலோகம் போயிட்டு 2ஆம் தரம் வருவார். அப்போ முதல் தரம் எப்போ வந்தார்? மனுஷரா வந்தார். 2ஆம் தரம் எப்படி வர போறாரு? பாவத்துக்கு நிவாரணைக்குரிய ஒரு விஷயம் இல்லை, ஆசீர்வதிக்கிறதுக்காக வர போறாரு. எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக, அந்த ரட்சிப்புக்கு சுதந்திரவாளிகளுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக, ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக பரலோகத்திலேருந்து ஆசீர்வாதத்தை யார் வாங்கிட்டு வர்றார்? பிரதான ஆசாரியராக மகாபரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்தில் போயிட்டு தேவன்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறார். பாருங்க, இந்த பலி தாங்க, நீ கேட்ட பலி எல்லாம் கிளியரா அப்படின்னு தேவன்கிட்ட கேட்கும்போது, சூப்பர் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு, சரி தேவன் என்ன சொல்றாரு? நீ போய் அவங்களை ஆசீர்வதி அப்படின்னா தேவன் சார்பாக 2ஆம் தரம் வெளிப்படுகிறார். எப்ப? 2ஆம் வருகையில தான் வரப்போறார். இடையில வருவாரா? ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு, நான் போய் பரலோகத்துல ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு 2ஆம் தரம் வந்து, அங்கே 2ஆம் தரம் இல்லை, ஆனா இங்கே என்ன இருக்குது? வந்து நம்மளை ரட்சிப்பை கொடுத்து நம்மளுக்குரிய பரலோகத்துக்குரியவங்களை பரலோகத்துக்கு கூட்டி போவார், பூமிக்குரியவங்களை பூமியிலே வச்சு ஆசீர்வாதம் பண்ண போறார். எத்தனாவது வசனம் சிஸ்டர் அது? 28. He will appear second time apart from sin and for salvation. 2வது முறை அவர் என்ன பண்ணுவாரா? அதான் வந்து திரும்பவும் வந்து நம்மளுக்கு தரிசனமாவா தோற்று. ஆமா ஆமா சரி, ஓகே ஓகே. அப்போ இந்த இடத்துல நம்ம தெளிவாக என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவருக்கு 2ஆம் வருகைன்னு ஒன்று இருக்குதுங்கிறது நம்ம கேட்ட கேள்வியில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்க இல்லையா? டைரெக்டாக இல்லை, இன்டைரக்டாக 2ஆம் தரம் வரக்கூடிய ஒரு வருகை ஒன்று இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். நான் இன்னொரு விஷயத்தில் சங்கீதம் 97 நிச்சயமாக பார்க்கறது தான் சிஸ்டர். கண்கள் யாவும் அவரை பார்க்கும்.
எல்லா கண்களும் பார்க்கும், குத்தினவர்களும் பார்ப்பாங்கன்னு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் வருது. எல்லாரும் அவரை பார்ப்பாங்களா? பார்க்க முடியாது. ஆவிக்குரிய அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்துட்டாருங்கிறத இப்போ ஒரு சில வசனம் சொன்னதை நம்ம ஏற்றுக்கிறோம்ல, அது மாதிரி அவர் தான் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு உலக ஜனங்களே புரிந்து கொள்வார்கள் அவங்க மனக்கண்ணில். இதுதான் அவங்க மாமிச கண்களில் பார்க்க முடியாது, அவங்க மனக்கண்ணில் அவர் 2ஆம் வருகையில் வந்து இந்த ஆசீர்வாதத்தை செய்கிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு. ஆமாம், உணர்ந்து கொள்றத அதை வந்து வந்துட்டாருங்கிறத இந்த கண்ணில் இல்லை, நம்முடைய மனக்கண்கள். இப்போ 2 Corinthians 4:4 படிங்க. பேஜ் நம்பர் சொல்லுங்க, பேஜ் நம்பர் சொல்லிட்டு தான் நீங்கள் படிக்கணும். அதனால தான் நான் எல்லாரையும் எடுத்துட்டு படிக்க சொல்றேன். 247 பக்கம் 2 Corinthians 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் மொழி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப இந்த சத்தியம் அநேகருக்கு உலகத்தாருக்கு புரியல இல்லையா, நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா. அப்ப அதை யார் அந்த மனக்கண்ணை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறா? அவங்களுக்கு அந்த கண்ணு, மனசுங்கிற ஒரு கண்ணு வந்து இருக்குது, ஆவிக்குரிய கண், அது குருடாக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய மனக்கண்கள் திறந்ததுனால 2ஆம் வருகையினுடைய காரியமோ இல்லை 1ஆம் வருகையின் காரியமோ ஓப்பன் ஆகுது. இது மாமிசத்தில் இருக்கும்போது. அவர் இருக்கிற வண்ணமாய் நாமும் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஆவிக்குரிய கண்களை நேரடியாகவே பார்த்துட போகிறோம். அது சரிங்களா? அது இப்போ நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மளுடைய மனக்கண்ணில் தான் அனுமானிக்கிறோம், இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இந்த மனக்கண்ணில் நம்ம அனுமானிக்கிற மாதிரியே உலக ஜனங்களும் 2ஆம் வருகையில் 1000 வருட அரசாட்சி வந்துட்டாச்சு அப்படிங்கிறத மாமிசத்தில் அவங்க மனக்கண்கள் ஓப்பன் ஆகி தெரியும். இந்த கண்களால் இருக்குமாங்கிறது தெரியாது. ஏன்னா அவரே ஆவிக்குரிய கண்ணில் இருக்க, நம்மளுக்கும் ஆவிக்குரிய கண்ணில் ஓப்பன் ஆகி பார்க்க முடியுதானா? இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, சங்கீதம் 97 10வது வசனம்னு நினைக்கிறேன். கர்த்தரில் அன்பு கூறுவது. ஒரு நிமிஷம் 96ஆம் சங்கீதத்தில் 10. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பாருங்க, கர்த்தர் எப்போ பண்ணுவார்? அரசாட்சி. அதான் அந்த ஒரு இது. சரி, அந்த 1000 வருட அரசாட்சியோட அவர் ராஜ்யத்தை முடிச்சிருவாரா? ஆண்டவருக்கு 1000 வருட அரசாட்சி மட்டும்தானா? அதுக்கு மேலே அவருக்கு ராஜ்யம் ராஜாவா இருப்பாரா இல்லையா? சரி, அத்தோட அந்த 1000 வருஷம் முடிஞ்சிடும். நீங்கள் சொல்கிறது முடிஞ்ச உடனே அவர் ராஜா பொசிஷன்லேருந்து இறங்கி வந்துட்டு சாதாரணமாகிடுவாரான்னு நான் கேட்குறேன். அப்போ இந்த 1000 வருஷம் எதுக்கு? அதாவது 1000 வருட அரசாட்சின்னு ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி என்றென்றைக்கும் உள்ள ராஜாவாக தான் அவர் இருக்கிறதா வசனம் இருக்கா? இருக்குல்ல, அதுக்கும் வசனம் இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? சரி, ஓகே. என்றென்றைக்கு ராஜா வர்றதுக்கு வசனம் இருக்குது. 1000 வருட அரசாட்சிங்கிற ஒரு ஆட்சியினுடைய விசேஷம் என்ன? நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே புரியும். அதை தான் நம்ம இந்த கேள்வி பதிலில் கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? அதாவது 1000 வருட அரசாட்சி கிறிஸ்துவோட ஆட்சி பண்ணுவீங்க அப்படின்னா, சபையும் 1000 வருஷ அரசாட்சிக்கு போல கிறிஸ்துவோட ராஜ்யம் பண்ணி முடிச்சோன்னே முடிஞ்சு போச்சு, கிளம்பு, சிங்காசனத்தில் உட்காந்தது போதும், கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாரா? அப்போ 1000 வருட அரசாட்சின்னா என்ன? நிச்சயமாக லிட்ரலாகவும் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், நியாயத்தீர்ப்பின் நாள் ஒரு நாளில் முடியாது. நியாயத்தீர்ப்பின் நாள் 1000 வருஷம். எல்லா ஜனங்களையும், தேவதூதர்களையும், உலகத்தையும், எல்லாத்துக்கான நியாயத்தீர்ப்பும் ஓய்வு நாளும் உயிர்த்தெழுதலும் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் இந்த 1000 வருஷ ஆட்சியில் தான் நடக்கணும். 2874 1000 இயர் முடிஞ்சிடும். ஆமாம், 1874 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிச்சுன்னா ப்ளஸ் 1000 2874 1000 வருட அரசாட்சி முடிஞ்சு போயிடும். அப்போ உலகம் அழிகிறத பற்றி நம்ம பேசலை.
இந்த உலக அழிவெல்லாம் 1000 வருட அரசாட்சிக்குள்ளே அழிஞ்சு 3ஆம் உலகம் ரெடி ஆயிடணும். சரி, அது அந்த பாட்டுக்குள்ள நம்ம இன்னும் வரல. இல்லை, அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கட்டும். நம்ம தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கணும். இப்போ சரிங்களா, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அது ஒரு காலம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா 1000 வருட அரசாட்சி முடியும் போது தான் உலகம் முடியுமான்னு கேட்குறீங்களே. அதுவும் இல்லை, அப்படியே இல்லை. சிஸ்டர் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொன்னாங்க. அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இல்லை இல்லை, இவங்க ஒரு அப்படியே ஒரு வசனத்தை சொன்னாங்க. 1 கொரிந்தியர் 15:24 சொன்னாங்க. அதை படிப்போம். அதில் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரிங்களா? அவங்க பாட்டுங்க அப்படியே ஒப்பிச்சிட்டாங்க. அதில் போய் பார்ப்போம். இப்போ பார்க்க வேணாம். இப்போ நம்ம இன்னும் ஒரு சில இந்த 96ஆம் சங்கீதத்தில் உள்ள விஷயத்தை பார்க்கலாம். சரிங்களா? 96ல் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க, படிங்க. 10ல் இப்போ கர்த்தர் ராஜரிகம் பண்ணுறாருன்னா 1000 வருட அரசாட்சி மட்டும்தானான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ நித்தியத்துக்கு ராஜாவாக இருப்பார், அதுவும் ஒன்று இருக்குது. அப்போ 1000 வருட அரசாட்சி எதுக்குங்கிற ஒரு கேள்வியே மனசில் எழுப்பி வச்சுக்கோங்க. அவங்க பதில் சொல்லிட்டாங்க, மனசில் எழுப்பி வச்சுக்கோங்க. பதிலுக்கு அப்புறம் போவோம். நான் சொன்னது புரிஞ்சுங்களா? 1000 வருட அரசாட்சிங்கிறது எதற்கு? ஓகே, இந்த கேள்வியை நம்ம தேட வேண்டியிருக்கு. அது எப்போதாங்கிறப்ப 2ஆம் வருகையும் 1000 வருட அரசாட்சியும் ஒன்றுங்கிறத நம்ம பாடத்தில் ஒரு சில விஷயம் இன்ஃபர்மேஷனாக பார்த்தாச்சு. அவர் வர்ற 1874லேருந்து 1000 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான். ஓகே, அதையும் நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஆராய்ச்சிக்குள்ளே போவோம். இப்போ படிங்க சிஸ்டர். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். பூச்சக்கரமாகிய பூமி அசையாம உறுதிப்பட்டிருக்குன்னா சுத்திக்கிட்டு இருக்கிறது நிற்குமா? அப்புறம் அதாவது இப்போ இருக்கிற அதிர்வான தீமைகள் எல்லாம் நீங்கி எல்லாம் நன்மையாகவே இருக்கும். அசைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா எல்லாம் ஆட்டம் கண்டு போச்சுங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சும்மா பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, ஆட்டம் கண்டு போச்சுங்க. எதுக்கு சொல்லுவாங்க? ஒரு விஷயம் தெளிவாக செய்ய முடியலன்னா இந்த உலகம் ஆட்டம் கண்டு போயிருக்கு. அதெல்லாம் சரியாக அதன் விஷயத்தை அதன் காரியத்தில் அதன் டைமில் எல்லாம் கரெக்டாக நடக்கும். புரியுதுங்களா? இன்றைக்கி சாவு இருக்குது, நோய் இருக்குது, கவர்மெண்ட் விழுவுது, பொருளாதாரம் விழுவுது, ஏறுது இறங்குது இல்லைங்களா? மத கலவரம் இருக்குது, எத்தனை மதம், எத்தனை ஜாதி, எவ்வளோ பிரச்சனைகள் சமுதாயத்தில் இருக்குது. இதெல்லாம் சரியாக இயங்குங்கிறது தான் அசையாமல் இருக்குது. அது கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ போயிட்டுருக்கா? இல்லை, இப்போ இல்லை. ஆனால் நம்ம 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 1000 வருட அரசாட்சியில் இதெல்லாம் சரியாயிரும், அதான் அர்த்தம். 1000 வருட அரசாட்சி முடிகிறதுக்குள்ளே இதெல்லாம் என்ன ஆயிரும்? சரியாயிரும். இது சரி பண்ணுறதுக்கான நாள் தான் 1000 வருஷ ஆச்சு. ஆதாமுக்கிட்ட சரியில்லாமல் போனதெல்லாம், ஆதாம் தானே எல்லாத்தையும் சரியில்லாமல் பண்ணது. சாவுலேருந்து, மரணத்துலேருந்து, சாபத்துலேருந்து எல்லாம் அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு நாள் இருக்குது. அதுதான் 1000 வருட அரசாட்சி. முந்தினவைகள் எல்லாம் சரியில்லாததெல்லாம் சரி பண்ணுற ஒரு காலகட்டம். அந்த ஒரு நாள் 1000 வருட அரசாட்சியில் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். அந்த 1000 வருட அரசாட்சி ஆகிய கடைசி நாள்னு சொல்லப்படுது. கடைசி நாள்னா எத்தனாவது நாள்? கடைசி நாள்னா எத்தனாவது நாள்? சரி, மொத்தம் எத்தனை நாள் தேவனுக்கு? அதெல்லாம் விட்டுருக்கு. என்ன 900? அதான் சொல்லி வரீங்களா? 1000 வருட அரசாட்சியில் கடைசின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லை. அதாவது பிதாவாகிய தேவன் முதல் நாளில் உருவாக்குனார். 2, 3, 4, 5, 6, 7வது நாள் முடிஞ்சிருச்சு. ஓய்வு நாள் 7வது நாள். 7வது நாள் மாலையும் காலையும் முதல் நாள் ஆயிற்று அப்படின்னு சொல்லி அந்த 7வது நாள் முடிஞ்சிருச்சா? முடியல. எந்த 1000 வருடம்? அப்போ 1874 7வது 1000 வருடம்னு ஒத்துக்கிறீங்க அப்போனா? ஓகே. அப்போ புரியலையோ? ஓகே. பிதாவாகிய தேவனுக்கு வேத ரீதியான ஒரு அனுமானம் 7000 வருஷம் ஒரு நாள்னா வரும். கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம். தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள்னா ஒரு நாள். தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள்னா ஒரு வருஷம். சரிங்களா? மனுஷனுக்கு ஒரு நாள்னா 24 மணி நேரம். நம்மளுக்கெல்லாம் 24 மணி நேரம் தான் ஒரு வருஷம். சரி, ஒரு நாள். ஒரு தீர்க்கதரிசிக்குன்னா எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள்னா
படிங்க. நாலு. நீ உன் இடது பக்கம் 962 நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களில் லக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். நீ ஒரு நாளைக்கு படுக்கிறது ஒரு வருஷத்துக்கு சமம் அப்படின்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாரு. சரிங்களா? நீ ஒரு நாள் ஒரு கணிச்சு இந்த பக்கம் படுக்கிறதுங்கிறது தீர்க்கதரிசியை பொறுத்தவரையிலும் எத்தனை நாளைக்கு சமம்? ஒரு வருஷம். அப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தில் ஏதோ ஒரு நாளை பற்றி சொல்ல வருதுன்னா 10 நாள் சொன்னால் நாம் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணுங்க? ஒரு நாள்னா ஒரு வருஷம், 10 நாள்னா 100 நாள்னா 1260 நாள்னா இது தீர்க்க தரிசனத்துக்கு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிப்போம் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். சரிங்களா? ஆண்டவர் அந்த எஸ்ரா நெகேமியா கிட்ட ஆலயத்தை கட்டுவதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டதுலேருந்து 490 நாட்கள் சென்று முடிக்கும் போது பலியையும் காணிக்கையும் முடித்து கிறிஸ்து வந்து மரித்து போயிருப்பார் அப்படின்னு வசனம் இருக்குது தானியேல் 9ஆம் அதிகாரத்தில். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நெகேமியாவினுடைய அந்த கட்டளை எஸ்ரா காலத்தில் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது இல்லையா, சைரஸ் ராஜாவினுடைய இதில், தரியுவினுடைய ராஜாவின் காலத்தில், அதுலேருந்து கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஆண்டவர் சாகிற நாள் இன்னைக்குன்னு பைபிளில் நம்ம கண்டுபிடிக்கலாம். அவருக்கு என்ன வயசுங்கிறத கண்டுபிடிக்கலாம். 30 வயசில் ஞானஸ்தானம் எடுப்பாருங்கிறது தானியேல்ல இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இந்த ஒரு கால்குலேஷனை வச்சு 490 நாள் சொல்லிட்டு எங்கே எழுதியிருக்குன்னா தானியேல் 9ஆம் அதிகாரம் 24லேருந்து படிங்க. இதை நம்ம படிச்சுட்டு போனோம்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு புரிய வரும். அதனால படிங்க. 1044 மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் திறக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறது. மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்றதுன்னா இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஞானஸ்தானத்தில் இதோ என் நேசகுமாரான்னு ஞானஸ்தானம் எடுத்து வந்தார் இல்லையா, அந்த அபிஷேகம் செய்கிறதுக்கான அந்த டேட்டை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு தானியேல்கிட்ட சொல்கிறார். இந்த பலி காணிக்கையெல்லாம் ஒரு முடிவு சிலுவையில் அரைஞ்சார் இல்லையா, முடிச்சார் இல்லையா, அதையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு இங்கே ஒரு டேட் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? படிங்க. உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை வாரம்? அதாவது தானியேல்கிட்ட சொல்கிறார், மொத்தம் 70 வாரம் ஆகும்பா. 70 வாரம் முடிஞ்ச உடனே பலி காணிக்கை உன்னுடைய மெசியாவாகிய கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறது, பலி செலுத்தி சிலுவையில் முடிக்கிறது, எல்லாத்துக்கும் மொத்தம் எத்தனை வாரம் ஆகும்? 70 வாரம். இப்போ தானியேலுங்கிறவர் ஆண்டவர் வர்றதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர்? பாபிலோன் சிறையிருப்பில் 606 இல்லைன்னா 600 அந்த சொச்சத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவர்கிட்ட தரிசனம் தான் சொல்லப்படுது. மொத்தம் 70 வாரம்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 × 70 490 டேஸ் ஆகும் அப்படின்றார். அப்போ தானியேல் காலத்தில் 490 நாளில் ஆண்டவர் வந்து மரித்து ஞானஸ்தானம் எடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்படி எடுத்துக்கலாமா இந்த வசனத்தை? அவர் சொன்ன எண்ணிக்கையே எத்தனை நாளைக்கு சொன்னார்? 490 நாள். இப்போ 490 நாளில் ஒரு 1.5 வருஷ கணக்கு தானே வருது, அப்படி தானே? தானியேல் காலத்துலேருந்து 1.5 வருஷம் முடியும் போது ஆண்டவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்து 3.5 வருஷம் ஊழியத்தை முடித்து செத்துட்டாரா? அப்படி எடுத்துக்கலாமா இந்த வசனத்தை? ஆனால் இது வசனம் சொல்லிடுச்சு. அப்போ இது நம்மளுக்கான 24 மணி நேர கணக்கில் எடுக்கணுமா, தானியேல் என்னும் தீர்க்கதரிசிக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னதுனால இது தீர்க்க தரிசன நாள்களாக எடுக்கிறதா? நாளாக தானே எடுக்கணும். அப்போ 490 நாள்னா அது அப்படியே என்ன ஆயிரும்? 490 வருஷமாக மாறிடும். 490 வருஷம் முடியும் போது பலி காணிக்கை ஞானஸ்தானம் ஊழியம்லாம் முடித்து மரிச்சிருக்கணும். யார்?
இயேசு கிறிஸ்து. அப்ப இது தானியேல் காலத்துல நடந்தது இல்ல, அது 600 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் சொன்னது. இது எப்ப நடக்க ஆரம்பிக்கும்னு ஒரு டேட் சொல்றார். அப்படியே தொடர்ந்து படி. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும், முதலாம் வருகையில வருமட்டும், அதாவது எஸ்ரா காலத்துல, அதாவது இதை கொஞ்சம் கவனிங்க. இது என்னத்தை சொல்றாருங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தானியேல் என்ன சொல்றாருன்னா, இந்த 70 வருஷம் பாபிலோன் சிறையிருப்புக்கு போனாங்கல்ல, அதை முடிச்சுட்டு வரும்போது ஆலயத்தை மற்ற சுற்றுச்சுவரெல்லாம் கட்டளை கொடுத்தாங்க. அந்த மேதோபரிசிய ராஜாக்கள் கட்டளை கொடுத்தாங்க. அந்த கட்டளை கொடுத்த நாளிலிருந்து மெசியா என்ன பண்றது, ஞானஸ்தானம் எடுக்கிற வரையும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப எப்பயிலேருந்து இந்த 490 வருஷத்தை கால்குலேட் பண்ணணும்? அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது எப்பன்னு பார்க்கணும். இது கட்டளை எப்போ பிறப்பிக்கப்பட்டதுன்னா எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 1லேருந்து படி. சாரி, நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1லேருந்து. நெகேமியா மன்னிக்கும். ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் ஒருபோதும் அவர் சமூகத்தில் சுத்தமாயிருந்ததில்லை. படிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். ஓகே, இப்போ என்னன்னா ஜெரமியா மூலம் சொல்லி 70 வருஷம் சிறையிருப்பில் போய் பாழாக்கப்பட்டிருக்கும், ஆலயம் இதாயிரும் அப்படிலாம் சொன்னது நடந்துருச்சு. தானியெல்லாம் சிறையிருப்பில் போய் இருக்கிறாங்க. இந்த சிறையிருப்பெல்லாம் முடியும் பொழுது இந்த நெகேமியா அந்த ராஜ்யத்தில் ஒரு பானபாத்திரக்காரனாக இருக்கும்போது அந்த டேட் சொல்கிறார். எப்போ? 21ஆம் வருஷம் இல்லைங்களா? முதல் வசனம் சொல்லும்போது 21வது வருஷம் அந்த ராஜா அர்த்தசாஸ்திர ராஜா 21வது வருஷம் இருக்கும்போது 20வது வருஷமா 20வது வருஷம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அவர் துக்கமா இருக்கும்போது இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது தான் ராஜா என்ன பண்றாரு பாருங்க. 7வது வருஷம். இன்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சுத்தமாயிருந்தால் நான் யூதேயா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிபிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் மனத்துக்கு காவலானாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். அப்ப இந்த கட்டளை ஆலயத்தை திருப்பி கட்டுவதற்கான அந்த சரி பண்ணுவதற்கான கட்டளை எப்ப கிடைச்சிச்சுன்னா 1வது வசனம் சொல்லுது அர்த்தசாஸ்திராவின் 20வது வருஷம். இது வரலாற்றுல போய் பார்க்கணும் எந்த வருஷத்துல இந்த கட்டளை கொடுத்தாருன்னு. புரியுதுங்களா? அதுல இருந்து என்ன நடக்கணும்? ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதும் மரிக்கிற டேட்டும் தானியேல்ல சொல்லியிருக்கு. இப்போ எந்த டேட்லேருந்து இந்த 490 வருஷத்தை கால்குலேட் பண்ணணுங்கிற ஸ்டார்டிங் டேட்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. புரிஞ்சுச்சிங்களா? இது நெகேமியாவில் போய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ திரும்ப தானியேல்ல உள்ள மிச்ச பகுதியை படிக்கலாம். நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது எப்ப? இப்போ நீங்க தான் சொல்லணும் எப்ப கட்டளை கிடைச்சிச்சு. நெகேமியா கிட்ட அர்த்தசாஸ்திர ராஜா 20வது ஆண்டின் ராஜ்யத்துல அவர் கட்டளை கொடுத்தாருன்னு வசனம் இருக்கு. இது போய் வரலாற்றுல போய் பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, படிங்க. அதாவது ஞானஸ்தானம் எடுத்து வந்தார்ல, இதோ நேசகுமார்னு சொல்லி தேவன் அறிக்கை பண்ணார்ல,
பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணார்ல, அந்த டேட்டை பற்றி இந்த தானியல்ல பேசப்பட்டிருக்கு. என்னை ஆலயம் அது எருசலேமில் இருக்கு. எருசலேமில் தான் ஆலயம் இருக்குது. இது வெறும் எருசலேமை திரும்பி எடுத்து அதான் அதில் தான் எல்லாமே வந்துடுது. சுற்றுச்சுவர், ஆலயம், ஆலயத்தின் கதவு, இதெல்லாம் என்னதுன்னா ரிப்பேராக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான டேட்டு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே சேர்ந்து 70 வருஷம் அது ஒன்றுமே இயங்காமல் தரைமட்டமாகிற அளவுக்கு இடிக்கப்பட்டு பாதி இடிஞ்சு பாதி இடியாத மாதிரி இருக்குது அந்த ஆலயம், அந்த சுற்றுச்சுவர்லாம். அதை சரி பண்ணுறதுக்கு கட்டளை எப்போ கிடைக்குதுன்னா இந்த வருஷம்தான். அதை தான் இங்கே டேட் கொரோனாலஜியில் எந்த டேட்லேருந்து இதை கால்குலேட் பண்ணணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ கண்டுபிடிச்சதுலேருந்து 490 வருஷத்துக்குள்ளே என்னென்ன நடக்கணும்னு பாருங்கள். இப்போ தானியல்ல பிரபுவாகிய மெசியா வரும் மட்டும் 70 வாரமும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். ஓகே, இப்போ ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு எத்தனை மொத்தம் ஆகும்? 7 + 62 எவ்வளவு? 70 வாரத்தில் 69வது வாரம் முடியும் போது யார் ஞானஸ்தானம் எடுத்துருவா? பிரபுவாகிய மெசியா ஞானஸ்தானம் எடுத்து விடுவார். அப்போ மிச்சம் இருக்கிறது எத்தனை வாரம்? 1 வாரம். ஓகேங்களா? அப்போ 30 வயசுல நம்முடைய ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்தது வந்து இந்த 69 வாரம்ங்கிறது 483 நாள். அது அப்படியே வருஷமாக கால்குலேட் பண்ணோம்னா 483வது வருஷத்தினுடைய நிறைவு பகுதியில் ஆண்டவர் ஜோர்தான் நதியில் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார். இதுதான் வரலாற்று பூர்வமாக நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணுறோம். எங்கேருந்து அர்த்தசாஸ்திராவினுடைய 20வது வருஷத்துலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 30 வயசில் எடுக்கும்போது கரெக்டாக 483வது வருடம் முடிஞ்சிருக்கும். இது வந்து வரலாற்று உண்மை. தானியலில் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் அந்த தீர்க்க தரிசனம் ஒரு நாளே 1 வருஷமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக வந்து நிற்கும். ஓகேங்களா? இப்போ மிச்சம் இருக்கிறது 30 வயசில் ஞானஸ்தானம் எடுக்கிறார். 483 வருஷம் முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிறது எத்தனை நாள்? 7 வருஷம். மிச்சம் இருக்கிற 7 வருஷம் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் 7 வருஷம் என்ன பண்ணணுங்கிறது அதில் இருக்குது. படிங்க. அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு எந்த 7 + 62 இருக்கு இல்லையா, மொத்தம் 483 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதற்கு பின்புனா ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்த பின்புன்னு அர்த்தம். சரிங்களா? படிங்க. மேசியா சங்கரிக்கப்படுவார். அந்த கடைசி வாரத்தில் மெசியா சங்கரிக்கப்படுவார்னா மெசியா செத்துருவார். அப்படிதானே அர்த்தம்? அந்த கடைசி வாரத்தில் மெசியா செத்துருவார். ஓகேங்களா? எப்போ சாவார்னு பாருங்க. அது ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார். இது வந்து ரோம ராஜ்யம் வந்து ஆலயத்தெல்லாம் இடிச்சு தரைமாட்டாக்கானுங்கள. அந்த மத்திய 24 படிக்கணும்ல 1, 2, 3 வசனம். ஆலயம் ஒரு கல்லின் மேல் கல்லீராதபடி அது யார் பண்ணோம்னா ரோமராஜ்யம் வந்து பண்ணணும்னு இந்த இடத்துல வசனம் சொல்கிறார். சரிங்களா? இந்த 70 வாரம் முடிஞ்ச பிறகு பிரபுவின் இவங்க ரோமராஜ்யம் வந்து அழிக்குங்கிறத சொல்கிறார். அது நம்மளுக்கு இப்போ பாயிண்ட் வேண்டாம். படிங்க. அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது அப்படின்னா அந்த வாரத்தின் பாதி எவ்வளவு? 3.5 வருஷம். 3.5 வருஷம் சென்ற பின்பு என்ன நடக்குதுன்னு பாருங்க. எப்படி ஊழிய பண்ணாரு? அவர் சாகும்போது பலியை காணிக்கை எப்படி ஊழிய பண்ணாரு? சிலுவையில் எல்லா பலியை காணிக்கையும் அரைஞ்சி முடிச்சிட்டார்ல, எல்லாத்தையும் முடிச்சிட்டார்ல. அது வந்து 3.5 வருஷம் ஊழியம் முடியும் போது பஸ்கா அன்னைக்கு செத்தார். அப்படிங்கிறத தானியல் புத்தகத்தில் 490 நாளை 490 வருடங்களாக கன்வெர்ட் பண்ணி தான் தீர்க்க தரிசனத்தை பார்க்கணுங்கிறதுக்கான ஆதாரம். அப்போனா தீர்க்க தரிசன வசனத்தில் எங்கேயாச்சும் 1260 நாள், 1090 நாள், 1335 நாள்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இதை வந்து 24 மணி நேரத்துக்குரிய ஒரு நாளாக கன்வெர்ட் பண்ணோம்னா சத்தியம் கிடைக்காது. அப்போ இதுதான் சத்தியங்கிறத எப்படி பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வசனத்தை பார்ப்போம். இது தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள், மனுஷனுக்கு ஒரு நாள், கர்த்தருக்கு ஒரு நாள், 1000 வருஷம். அப்போனா பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள். ஓகே. இப்போ கர்த்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்தவரை எகோவான்னா எல்லா இடத்துலையும் வருது. நம்முடைய ஆண்டவர் யாருடைய நாமத்தினால் வந்தார்? பழைய ஏற்பாட்டில் அவர் பிரதிநிதியாக வந்து செயல்பட்டதெல்லாம், பழைய ஏற்பாட்டில் பேசினது, தரிசனமானதெல்லாம் பிதாவா ஆண்டவரா?
பிதாவே இயேசு கிறிஸ்து. அங்கே வந்து பேசுனது தரிசனமானதெல்லாம் பிதாவா மிகாயேல் தூதனான்னு கேட்குறேன். மீகாயேல். அப்போ அந்த மீகாயேல் தூதனுடைய கர்த்தருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமெல்லாம் 2 பேரில் பார்க்கும்போது ஒரு நாள் கர்த்தருக்குன்னா 1000 வருஷத்தை கர்த்தருக்கு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்க வந்து கர்த்தருக்கு ஒரு நாள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஆக்சுவலாக யெகோவாவுக்கு அப்படிங்கிற மாதிரி மொழிபெயர்ப்புல இருக்குது. யெகோவாவுக்குன்னு இருக்கிறதுனால அது இயேசுவுக்கு பொருந்தாது அப்படின்னு ஒரு கருத்து. அது இருக்கட்டும், அது இல்லைன்னு சொல்லலை, அது இருக்குது. இல்லை இயேசுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு நாளில் நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்கிறேன். அதில் தான் நியமித்து மனுஷனை கொண்டு நியாயம் தீர்ப்பேன்னா அந்த மனுஷன் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறா அப்படின்னா யெகோவா தேவனை ஜட்ஜுன்னு சொல்ல முடியாது, நீ ஒரு அப்பாயிண்டட் ஜட்ஜு. அதுக்காக தான் அந்த வசனம் நடக்குது. அப்போ அந்த ஒரு நாள்ங்கிறது 1000 வருடங்கிற ஒரு கருத்து கர்த்தருக்குங்கும் போது கிறிஸ்துவாகிய கர்த்தத்துவத்தில் அவர் வந்துட்டார். சரிங்களா? கர்த்தத்துவத்தில் யார் இருக்கிறார்? கிறிஸ்து தான் இருக்கிறார். தேவன்கிறப்ப பிதாவை குறிக்கும், இங்கே கிறிஸ்துங்கிறது கர்த்தரை குறிக்கும். சரிங்களா? கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் அப்படிங்கிறத அந்த இடத்துலலாம் நம்ம அனுமானிக்கிறோம். சரிங்களா? இது வந்து ஒரு அனுமானங்கள் தான். சரிங்களா? நம்ம உறுதியாக பார்க்கறதுக்கு நிறையா நம்ம அதை குறித்து படிக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? இப்போ பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறத எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? சரி, படிக்கணும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே கழிக்கின்றார்கள். அதில் என்ன பிரதர் இருக்கு? இல்லை இருக்குல்ல, அதில் எங்கே இருக்கு? இல்ல இப்ப 7000 வருஷம் ஈக்குவல் பண்ற மாதிரியே வரும். இல்லை, அதுதான் நான் சொல்றேன். அதுக்கான வசனத்தை தான் நான் பார்த்தேன். 6 இக்கட்டுகளுக்கு 7வது அந்த யோபுல இருக்கு. காலங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு சன்னு இத வச்சு நம்ம பேஸ் கால்குலேட் பண்றோம். ஆமா, அவருக்கு அப்படி கிடையாது. இந்த வர மனுஷ பிரகாரமா எடுத்துக்கணுமா? எதை 7000 வருஷம் வந்து கடவுளுக்கு வந்து ஒரு நாள். இல்லை அதுதான் பாருங்க. இந்த ஏசாயாவில் ஒரு வசனம் தேடுறேன், உங்க அவசரத்துக்கு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதாவது சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாக அந்த வந்துடுச்சு. ஏசாயா 30 26வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் உரிவை கட்டி. அது 30ல் 26. ஆமாம், படி. கர்த்தர் தமது ஜனத்தின் முடிவை கட்டி அதில் அடிக்காலத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போல் இருக்கும். எதனுடைய வெளிச்சம்? சூரியனுடைய வெளிச்சம். இது வந்து நம்ம சத்தியத்துக்கு வெளிச்சமாக இந்த வசனத்தை எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வெளிச்சம் அப்படின்னால யாரை குறிக்கும்? உலகத்துக்கு வெளிச்சம். தேவன் ஒளியாய் இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6, 7. இருள் இல்லை. அப்போ அந்த சேரக்கூடாத ஒளி அப்படிங்கிற ஒளிங்கிற அந்த ஒளி தேவன் ஒளியாய் இருக்கிறார். சரிங்களா? இந்த ஒளி வந்து தான் பரிபூரணமான முழு ஒளி. சரிங்களா? இப்போ கிறிஸ்துவுக்கு தலை யாரு? பிதாவின் இடத்திலிருந்து வர்ற வெளிச்சத்தை வாங்கி தான் யார் கொடுக்குறார்? சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் எது கொடுக்குது? இப்போ சந்திரன் கிறிஸ்துவா இருந்தால் சூரியன் யாரை அடையாளப்படுத்தும்? சந்திரன் யாரை அடையாளப்படுத்தும்? இப்போ சந்திரனுடைய ஒளி ஒரு சூரியனுடைய ஒளிக்கு ஈக்குவலாக சொல்லிட்டா
சூரியனுடைய ஒளி எத்தனை நாள் ஒளிக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்கு? 7 நாள். அப்போ வெளிச்சம் என்னும் அந்த நாளுக்குரிய அந்த அடையாளத்தில் 7 மடங்கான நாளுக்குரிய வெளிச்சம் அப்படிங்கிற அந்த நாளுக்கான கால்குலேஷன் யாருக்கு வருது? படிங்க, அந்த ஒரு வசனத்தை படிங்க. நீ கர்த்தர் தமது ஜனத்தின் முடிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சத்தை 7 பகலின் வெளிச்சத்தை போல இருக்கும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். 5 தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். God called the light day. இருளுக்கு இரவு என்று Lord called light day. வெளிச்சத்தை நாளுக்கு கணக்கில் எடுத்தார் அப்படின்னு வருது. சரிங்களா? அப்போ வெளிச்சத்துக்கு ஒரு நாளுக்கான கணக்கு இங்கே வசனம் சொல்லும் பொழுது கால்குலேஷன் பண்ணுங்க. 7 நாளுக்குரிய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சமாக மாறும்னா சூரியனை இப்போ நம்ம யாருக்கு அடையாளமாக எடுத்திருக்கிறோம்? அப்போ அந்த வெளிச்சம்ன்றது தான் நாளுக்கான ஒரு கணக்கு. சரிங்களா? அந்த கணக்கில் கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் வெளிச்சம்னா பிதாவுக்கு 7 நாள் வெளிச்சம். இப்படி ஒரு அனுமானமும் எடுக்கலாம். இது அனுமானம் தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்னா பிதாவாகிய தேவனுக்கு 7 நாளுக்கான வெளிச்சம் அப்படிங்கும்போது பிதாவுக்கு அதாவது அந்த நாளினுடைய கால்குலேஷன் இருக்கு இல்லையா, இது நம்மளுக்கு பகல் இரவுங்கிறது நம்மளுக்கு. தேவனுக்கு இருளே இல்லை, அவர் என்ன இல்லை, இருளே அல்ல, அவர் சேரக்கூடாத ஒளியாக தான் இருக்கிறார். அவருக்கு இருட்டே இல்லை. அவருக்கு எங்கே நீங்கள் பகலும் இரவுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? ஃபுல் பிரைட்னஸ் தான் அவர். நம்மளுக்கு தான் இரவு பகல். இந்த பூமிக்கு சூரியன் வெளிச்சம் கொடுக்குறது தான் இரவு பகல். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நிலவினுடைய வெளிச்சம் சூரியனுடைய ஒரு நாள் வெளிச்சம்னா சூரியனுடைய வெளிச்சம் 7 மடங்காக இருக்குங்கிறதுனா பிதாவுக்கும் குமாரனுக்குமான ஒவ்வொரு வகையான விஷயத்தையும் 7 மடங்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்கிறதுக்காக ஒரு அனுமானம் தான் இது. எக்ஸாக்ட்லாம் இல்லை, இல்லை அதெல்லாம் கால்குலேஷன் அப்புறம் புரிந்து கொள்வது. ஓகே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பிதாவாகிய தேவன் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார்னு சொல்லப்படுது. அந்த 7ஆம் நாள் முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியலை. அங்கே சொல்லப்படலை, ஆதியாகமத்தில் சொல்லப்படலை. 7ஆம் நாளுக்கு ஆண்டவர் யார்? அப்போ பிதாவாகிய தேவன் 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கும் போது முழு பொறுப்பையும் யார்கிட்ட கொடுத்துட்டார்? அந்த ஆதியாகமத்தில் உள்ள 7வது நாளை யார் பொறுப்பில் கொடுத்தார்? மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர். ஓகேங்களா? அப்போ இந்த ஓய்வு நாளினுடைய விஷயம் இன்னைக்கு வரையும் எத்தனாவது நாளில் இருக்கிறோம்னா 6147வது 150வது வருஷத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். 7000 வருஷம் முடியலை. இந்த 7வது நாள் ஓய்ந்திருக்கிறார்ல, இன்னும் எத்தனை நாள் அவர் ஓய்ஞ்சிக்கிட்டு இருக்காருன்னா ஆல்ரெடி 6150 வருஷம் ஓஞ்சிட்டார். எது வரையும் ஓஞ்சிக்கிட்டு இருப்பார்னா 2874 வரையும் பிதாவாகிய தேவன் எதையுமே பண்ண மாட்டார். பண்ண வேண்டிய காரியம்லாம் யார் பண்ணணும்? இப்போ புரியுதுங்களா? அப்போ குமாரன் எத்தனை வருஷம் எடுத்துக்கிறாரு கரெக்டாக? அதாவது இந்த 7வது நாள் இதாகிறதுக்கு ஆதாம் பாவம் செய்ததுலேருந்து இன்னைக்கு எத்தனாவது வருஷத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணுமா? 6150வது வருஷம். சரிங்களா? அப்போனா 7வது 1000 மொத்தம் இந்த 7000 வருஷம் எப்போ முடிய போகுதுன்னா 2874 முடிய போகுது. 2874 874 7000 வருஷம் முடியும். அப்போனா பிதாவாகிய தேவன் மொத்தம் அவருக்கு இருக்கிற அந்த 7வது நாளினுடைய கால்குலேஷன் 7000 வருஷம் முடியும் பொழுது நீங்கள் சொன்ன வசனம்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் என்ன வசனம் சொன்னீங்க? எல்லாத்தையும் சரி பண்ணி பிதாக்கிட்ட ஒப்படைச்சு முடிக்கும்போது 2874 முடிஞ்சிருக்கும். அதாவது 7000 வருஷம் முடிஞ்சிருக்கும். இந்த ஓய்வு நாள் முடிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ஒப்பு கொடுத்து முடிக்கும்போது 2874 முடிஞ்சிருக்கும். அப்போ ஓய்வெடுத்த வருஷம் பிதாவுக்கு 7வது நாளில் எத்தனை வருஷம்னா 7000 வருஷம்.
புரியுதுங்களா? அதுதான் தீர்ப்பு. அது விட்டுரு, அது அடுத்து. பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள்னா 7000 வருஷம்னு எப்படிங்க நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்கல்ல. சூரியனுக்கு ஈக்குவலா அந்த 7 மடங்கா இருக்குது. கிறிஸ்துவுக்கு 7 டைம்ஸ் யாரு? பிதாவினுடைய வெளிச்சம். இது இந்த ஓய்வு நாள் எத்தனை நாள் இருக்கிறாருன்னா, அப்போ இந்த 7000 வருஷத்தில் கிறிஸ்து 7வது 1000 வருஷம் இருக்கு இல்லையா? கிறிஸ்துவுக்கு 7வது 1000 வருஷம் யாருங்க? எதுங்க? இந்த 7000 வருஷத்தில் 7வது 1000 வருஷம் தான் கிறிஸ்து ஓய்வு எடுப்பார். அந்த ஓய்வு காலத்தில் யார் டேக் ஓவர் பண்ணிக்குவாங்கன்னா, சபை டேக் ஓவர் பண்ணிக்குவோம். அதாவது 1874 இருக்குல்ல, அதுலேருந்து 2874 வரையும் உள்ள அந்த டூரேஷனில் யார் வேலையை செய்வாங்கன்னா, இதான் கிறிஸ்துவுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க சொன்னார். கிறிஸ்து யார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்றாரு? கிறிஸ்து ஓய்வு எடுத்துட்டு சபைக்கு அந்த வேலையை கொடுக்க ஆரம்பிக்கிறார். முழு 1000 வருஷமும் சபை தான் மேக்சிமம் வேலை பண்ணும். நாயத்திலேருந்து புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்குறதுலேருந்து உயிர்த்தெழுதலை செயல்படுத்துறதுலேருந்து எல்லாமே கிறிஸ்துவின் தலைமையில் எல்லாத்தையும் 2874 முடிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் 7000 வருஷத்துக்கான ஒரு அனுமானம் தான். டைரக்ட் வசனம்லாம் எங்கேயும் இல்லை. ஓகேங்களா? அந்த வகையில் தான் கெஸ்ஸிங். சரிங்களா? கெஸ்ஸிங் தான், புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அனுமானம்னா இப்படி இருக்கலாம். புரியுதுங்களா? அப்படி இருப்பதற்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. இல்லை ஐயா, நான் சார் ஒரு சில விஷயத்தை தேவன் எல்லாத்தையும் வெளியரங்கமாக சொல்லியிருக்கேன். ஆனால் இப்படி அனுமானம் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. அதிலெல்லாம் இப்படிலாம் சுற்றி பார்க்கும்போது இந்த 7000 வருஷம் எப்போ முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனுமானம் தான் பண்ணுறோம். சரிங்களா? அந்த அனுமானம் பண்ணுறது கரெக்டாக முடியுதுன்னு தான் நம்ம சொல்ல வரோம். கன்ஃபார்மாக சொல்லிடல எதையுமே. அது அனுமானம் இல்லை. அது மட்டும் நம்ம அனுமானம் இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு வசனங்கள்லாம் இருக்குது நிறைய. ஓகே, இப்போ இந்த நம்ம சங்கீதத்துக்கு வந்துடலாம். 96ஆம் சங்கீதம். அவர் கர்த்தர் ராஜரீகம் பண்ணிக்கிறாருன்னா, இந்த இடத்துல முழு பிதாவாகிய தேவன் ரெஸ்ட் ஆகிட்டு யாருக்கு ராஜரீகத்தை கொடுத்துருக்கிறாரு? அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? இப்போ பிதா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாருன்னா யார் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறா? அந்த 1000 இயர் கிறிஸ்து தான் டைரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறார். பிதா ஃபுல்லி அந்த ஒரு பொசிஷன் எடுத்து யார்கிட்ட கொடுத்துட்டாரு? இப்போ பிதா தான் பண்ணுறாரு. ஆனால் ப்ராக்டிக்கலாக யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறா? கிறிஸ்து சபைக்கு கொடுக்குறாரு. அப்போ சரிங்களா? அந்த வகையில் இந்த கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறார், நியாய தீர்ப்பு பண்ணுறாருன்னா 96ல் 10 படிங்க. இப்போ சங்கீதத்தில் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் கூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். அப்ப நிதானமான நியாய தீர்ப்புங்கிறது எப்ப? கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில 1000 வருட அரசாட்சி தான் நியாய தீர்ப்பு நாள். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருடம். அந்த நியாய தீர்ப்பு நாள்ங்கிறது 1000 வருட அரசாட்சி தான் கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார். அதை தான் நம்ம வெளிப்படுத்தல் 20 நாளில் படிக்கிறோம். படிங்க. அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். யார் உட்கார்றது? இந்த 1,44,000 பேர் உட்காருவாங்க. ஓகேங்களா? படிங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இப்ப பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்ததை கிறிஸ்து யார்கிட்ட கொடுத்துட்டாரு? யார்கிட்ட கொடுத்தாரு? லேக் அண்ட் 44க்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. தொடர்ந்து வாசிங்க. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்ப நியாய தீர்ப்பு எத்தனை வருஷத்துக்கு? சபை நியாய தீர்ப்பின் சிங்காசனத்துல கிறிஸ்துவோட போய் உட்கார்ந்து நியாய தீர்ப்பு பண்றதுக்கான காலங்கள் எத்தனை வருஷத்துக்கு? கிறிஸ்துவோடு கூட நியாய தீர்ப்பின் சிங்காசனத்துல உட்கார்ந்து செயல்படுறதுக்கு எத்தனை வருஷம்? 1000 வருஷம் எடுத்துக்கணும். சரிங்களா? ஆமா, இது எப்படி 1000 வருஷம் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அதான் சிஸ்டர், அந்த உயிர்த்து 1000 இயர் ஆடுறாங்கன்னா இல்லை, அந்த நாளில் இப்போ உதாரணமாக நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஈவினிங்கில் ராஜரீகத்தை பெற்றுக்கொள்வது. கர்த்தரை பொறுத்தவரையிலையும் தேவனை பொறுத்தவரையிலையும் சாயந்தரம் 6 மணிக்கு தான் நாள் ஸ்டார்ட் ஆகுது. ஆதியாகமம் 1ல் 3வது 4வது வசனத்தில் மாலையும் காலையும் முதல் நாள் ஆயிற்று.
இப்போ நான் அதுக்கு 2-3 காரணங்களை சொல்கிறேன். சமூகத்தை அப்போ வைப்பதற்கு மாலை தொடங்கி அடுத்த நாள் மாலை வரை ஒரு நாள் கால்குலேஷனில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கு. நம்மளுக்கு 12 மணிக்கு நாள் ஸ்டார்ட் ஆகிறது. நம்ம இந்துக்கள் முறைமைப்படி காலையில் ஒரு 6 மணிக்கு நாள் ஸ்டார்ட் ஆகும். இந்தியர்களுடைய முறைமை. வெள்ளைக்காரன் 12 மணிக்கு சொல்லிட்டு போயிட்டான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தான் அவங்களுக்கு நாள் ஸ்டார்ட் ஆகும். அது நியாயப்பிரமாண சட்டம். அது தேவன் கொடுத்த சட்டம். தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய காலம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா மாலையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது. சரிங்களா? அந்த வகையில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாருங்க, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அப்போ அந்த இருளுக்கு வெளிச்சம் வரும்போது அதுதான் எது? நீங்கள் சங்கீதம் 30:5 படிங்க. மாலை அப்படின்னு இருக்கிறது ஆங்கிலத்தில் நைட் மே எண்டோர் ஃபை வீப்பிங் அப்படின்னு இருக்கு. இரவிலே துக்கம் தங்கும். ஆங்கிலத்தில் நைட் மே வீப்பிங் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? படிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை. சாயங்காலம் ஆரம்பிக்கும் போது ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் தேவன் ஆரம்பிக்கும் போது சாயங்காலத்துலேருந்து தான் ஆதியாகமத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறார். சரிங்களா? சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயந்தரம் வரை ஒரு நாள் அப்படிங்கிற கால்குலேஷனை சொல்றாரு. வெளியில போய் ஓகே. அப்போ ஒரு மாலையிலேருந்து இன்னொரு மாலை வரையும் தான் ஒரு நாளுக்கான கால்குலேஷன் பொதுவாக இருக்குது தேவனை பொறுத்த மட்டும். அந்த சொல்லும் போதே சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாளாக சாயங்காலமும் அப்படிங்கிறத நம்ம எதுலேருந்து எடுத்து சாயங்காலம் சாயங்காலத்துல தொடங்கினா சாயங்காலமும் விடியற் காலமும் இப்படித்தானே காலையில விடிஞ்சோடனே விடிஞ்சாச்சுன்னு சொல்லிடுறோம். சாயங்காலத்தை தான் நம்ம சாயங்காலம் சொல்றோம். ஆமா. அப்ப இதுக்குள்ளார இடைப்பட்ட காலம் நைட்டை மட்டும் அப்படின்னு சொல்றீங்களா? நைட் இல்ல, சாயங்காலம் தான். காலையில இருந்து வந்ததாலே சாயங்காலம், நைட்ல இருந்து விடிய காலம் வந்ததாலே விடியற் காலம். சாயங்காலம் மட்டும் தானே சாயங்காலம் சொல்லுவாங்க. அதாவது அததான் இப்போ நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் நாள் தான் சூரியனையே அங்கே பொசிஷன் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி 24 மணி கணக்கு சொல்லும் போதே சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அது பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிப்பாருன்னு அதுதான் சொல்றேன். இங்க பாருங்க, அங்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் 24 மணி நேர கணக்கை சொல்லலை. 4ஆம் நாளில் தான் சூரியன் சந்திரன் வருது, அதற்குரிய பொசிஷன் எடுக்குது. அப்போ முதல் 3 நாளுக்கு சாயங்காலம் விடியற்காலம்னா அது தேவனுடைய காலக்கணக்காக இருக்குது. புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவன் ஒளியை உண்டாக்கணும்னு சொல்லும்போது அந்த ஒளி வந்து சேரக்கூடாத ஒளி அப்பாயின்மெண்ட் பண்ணார். புரியுதுங்களா? அதாவது 7 கிரகங்களை உடைய சூரிய குடும்பமாக நியமித்தது எத்தனாவது நாள்னா 4ஆவது நாள். அதுக்கு முன்னாடி சூரியன் ஒரு தனி ஸ்டாராக எங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருந்துருங்க. அதை பொசிஷன் பண்ணி பூமி என்ற போன்ற எல்லா கிரகங்களையும் பொசிஷன் பண்ணி ஒரு சூரிய குடும்பமாக எப்போ உருவாக்குறாருன்னா 4ஆவது நாள். சரிங்களா? சரி, இப்போ இதில் என்னென்னா நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடலாம். நம்ம இதை ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்க வேணாம். பிதாவாகிய தேவனுக்கு 7 நாள் 7000 வருஷம்னா கிறிஸ்துவுக்கு அதில் 7000 வருஷங்கிறது பிதாவுக்குன்னா ஒரு நாள்னா கிறிஸ்துவுக்கு 7000 வருஷங்கிறது 7 நாளைக்கு சமம். அப்போ கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்னா 1000 வருஷங்கிற ஒரு கணக்குக்குள்ளே வர்றோம். அதனால தான் இப்போ நம்ம வெளிப்படுத்தல் 20 நாளில் அந்த நியாயத்தீர்ப்பு கொடுப்பதற்கு ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17:30-31 பார்க்கும்போது அந்த ஒரு நாள் தான் யார் கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சிங்கிறது வெளிப்படுத்தல் 20 நாளில் படிச்சிங்களா? அது கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து 1000 வருஷம் ஆட்சி பண்ணுதுன்னா நியாய தீர்ப்பு பண்ணுது. புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு 1000 வருஷங்கிறது யாருக்கு தான் பொறுத்ததுன்னா கர்த்தராகிய இந்த 7000 வருஷத்தில் கர்த்தராக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட யார்? அது மிகாயேல் என்னும் வார்த்தை என்னும் நம்முடைய மனுஷகுமாரன். எனக்கு ஒரு டவுட் இல்லை. தீர்க்கதரிசன வசனத்துல வந்து ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் நான் சொல்லல, வசனம் சொல்லுது. இப்போ வந்து வெளிப்படுத்தலும் தீர்க்கதரிசன வசனம் தான். ஆமா, இதை மட்டும் லிட்டரலாவே அப்படியே எடுத்துக்கிறீங்க 1000 வருஷம். பாருங்க, அதான் இந்த ஒரு வியாக்கியானத்துக்குள்ள போனோம்னா அந்த நியாய தீர்ப்புங்கிற ஒரு வார்த்தையை கொண்டாந்து வச்சு எங்க ஜாயின் பண்றோம்? அப்போஸ்தலர் 17:30-31 ஒரு நாளை நியாயம் தீர்க்கிறதுக்கு வச்சிருக்கிறார். அந்த ஒரு நாள் என்னன்னு கேட்கும்போது தான் அங்கேயும் போய் டச் பண்ணி அது 1000 வருஷம்னு சொல்றோம். இப்போ நீங்க அதே ஒரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7-8 படிங்க. இப்போ
ஒரு நாள் 1000 வருஷம். அது படி 7 ஃபர்ஸ்ட் படிங்க, அதுக்கப்புறம் 8 படிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் அழிந்து போகும் நாட்கள் வரைக்குமா? 10-15 நாளா? அப்ப அழிந்து போகும் நாள்னு ஒரு நாளை நியமிச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க, அழிஞ்சு போகிறதுக்குன்னு ஒரு நாளை வச்சிருக்கிறாருன்னு இங்க வசனம் சொல்லுது. அந்த ஒரு நாளை பத்தி தான் அடுத்த வசனம் விளக்கம் சொல்லுது. இப்ப படிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம்